பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினியை நடு ரோட்டில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கே கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயினி முழிச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா போனவன் திரும்ப வரான். சரி, நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வரான் போல அப்படின்னு நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு இருந்தா அவன் காரை வேகமாக ஓட்டிட்டு வரான். அப்படியே நம்ம ஹீரோயினை நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக விட்டா மேலே ஏற்றிடுவான் போல் அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு வரான். உடனே நம்ம ஹீரோயினையும் புரிஞ்சுக்கிட்டு ஆஹா நம்ம மேலே தான் விட்டு ஏற்ற வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு. இவனும் கோவத்தோட ஓடிட்டு வந்து அப்படியே நம்ம ஹீரோயினி மேல ஏத்திடுறான். அதுல ஒரு பள்ளத்தாக்குல அப்படியே கீழே உருண்டு பிறண்டு போய் விழுந்துடுறா. பார்த்தா தலையில அடிபட்டுருது. அது தெரியாம இவன் முழிச்சிட்டு இருக்கான். எங்க பொண்டாட்டியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ரிவேஸ்ல வந்து பார்த்தா பள்ளத்துல விழுந்து கிடக்கா. உடனே இவன் பதறி போயிடுறான். ஓடி வந்து பொண்டாட்டியை பார்த்தா நெத்தில வர அடிபட்டுருக்கு. என்னமா ஆச்சு ஜான்வி, உனக்கு நெத்தில வர ரத்தம் வருது, இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா இன்னுமே பொண்டாட்டி கண்ணு முழிக்கல. அதனால டாக்டரை போட்டு அலக்கழிக்கிறான். எதனால என்னோட பொண்டாட்டி கண்ணு திறக்காம இருக்கா, ப்ளீஸ் டாக்டர் அவளை எப்படியாவது கண்ணு முழிக்க வைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா நீ வெயிட் பண்ணுப்பா நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் செக் பண்ணிட்டு அவங்க மயக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டில் வேற பொண்ணையும் மருமகனையும் காணமே, ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்களே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையேன்னு அப்படியே பதறிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டி ஒரு படிக்கு மேலே போய் நான் பார்க்கும்போது அவன் என்னோட பேத்தியை ரொம்ப வேகமாக கூட்டிகிட்டு போனான், எங்கே போகிறேன்னு கேட்டது கூட அவன் பதில் சொல்லாமல் போனான், என்னோட பேத்தி ஏதாவது அவன் பண்ணிட போகிறான், நான் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே கால் பண்ண போயிடுது. பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குது வெளியில, ட்ரம்ஸ் கொட்டுற சத்தம். உடனே மொத்த ஃபேமிலியும் வெளியே போய் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினி இப்போ நார்மலாக வந்து நிற்கிறா. இவன் பாட்டிக்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், நிறைய ட்ரம்ஸ் அடிக்கிறவங்கள வர சொல்லி. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்பதான் இவன் ஒரு குண்டு தூக்கி போடுறான். அந்த மாதிரி என்னோட பொண்டாட்டி அம்மா ஆக போறா, நான் அப்பா ஆக போறேன், நீங்க எல்லாரும் தாத்தா பாட்டி ஆக போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். குடும்பம் மொத்தத்துக்குமே சந்தோஷம். நம்ம ஹீரோயினி முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் தெரியுற மாதிரியே இல்லை. எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி ஒரு விஷயத்தை கவனிச்சிடுது. பேத்தியோட புடவையில சேரா இருக்கு, அப்ப என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு இருக்கு பாட்டி. அதே சமயம் இவன் ஒரு விஷயத்த கேட்குறான், இந்த மாதிரினா என்னோட பொண்டாட்டியை நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவா, ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் அவளை நான் என் கூட இருந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் அவளை இங்கே விட்டுட்டு நான் என் வீட்டுக்கு போனேன்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, அதனால தான் சொல்கிறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தாராளமாக அவனோட பொண்டாட்டியை அழைச்சிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக போகிறா. அப்போ பாட்டிக்கிட்டையுமே கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு வரேன் பாட்டின்னு சொன்னால் பாட்டி காதில் ஒரு விஷயத்த சொல்லுது, நீ எத்தனை நாளைக்கு தான் இன்னும் பொய் சொல்லிட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல ஜான்வி, ஆனால் எனக்கு தெரியும் நீ பிரச்சனையில் இருக்குன்னு, நீ எதுக்காக இப்படி உண்மையை மறைச்சி வாழ்றங்கிறது எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதுக்கு இவ கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறா. சரி பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் இவன் பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டே வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே உட்காரு, நான் உனக்காக டின்னர் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே பொண்டாட்டிக்காக சமைக்க போயிடுறான். அப்போ அவள் பர்மிஷன் கேட்குறா, இந்த மாதிரி என்னோட சாரீ ஃபுல்லாக வந்து சேரா இருக்கு, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வருவான்னு கேட்டால் தாராளமாக போயிட்டு வாமா, நான் அதுக்குள்ளே டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். உடனே நம்ம ஹீரோயினியும் பாத்ரூமுக்கு வந்துடுறா. உள்ள வந்ததும் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. இன்னைக்கு ஃபுல்லாக புருஷங்காரன் பண்ண கொடுமையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் நஞ்சமாக பாடா படுத்தி எடுத்தான், அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை புருஷன் பண்ண கொடுமையை நினச்சி அழுகிறதான்னு தெரியாமல் ஓண்டு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கா. அப்போ அழுக கூட விடாமல் அவன் வந்து டோருக்கிட்ட வந்து கதவை தட்டிட்டு இருக்கான். என்ன ஜான்வி இன்னுமா நீ வர அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இந்த வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துடுறா. பொண்டாட்டிக்காக ஆசாசியாக அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருப்பான் போல, அது எல்லாத்தையுமே பரிமாறிட்டு இருக்கான். இவளும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ கூட குங்கில சிந்தி மேலே சிந்தி தான் சாப்பிட்றா. இருந்தாலும் அவன் பெருசாக கோவப்படலை, நார்மலாக தான் இருக்கான். அப்போ இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது உண்மையில அவன் சேஞ்ச் ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நைட்டு தூங்கும் போது கூட இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. என்ன நடக்குது என்னோட வாழ்க்கையிலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ திடீர்னு இந்த குழந்தை என்னோட வயிற்றுல வந்திருக்கு, ஒருவேளை இந்த குழந்தை வந்து தான் என்னோட புருஷனை மாற்ற போதா அப்படிங்கிறது தெரியல, எல்லாமே கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தூங்குறா. காலங்காத்தாலே பார்த்தா நல்லா தூங்கிட்டா போல. மணி 9 ஆயிடுச்சு. 9 மணிக்கு தான் எழுந்திருக்கிறா. ஐயோ புருஷன் திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சா. அவன் வந்து குட் மார்னிங் சொல்கிறான். அதுவும் கையில் ஒரு பூ எடுத்துகிட்டு வந்து, ஒரு பூ உனக்கு இன்னொரு பூ என் குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல். இவளும் பார்த்துட்டு இருக்கா, புருஷனை சந்தோஷமாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கூத்த பண்ணுறான். என்னன்னா பால் எடுத்துகிட்டு வந்தால் ஓகே, அந்த பாலில் பச்சை முட்டையை ஊற்றுறான். அதை ஊற்றி கலக்கி நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்குறான். என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இது புரோட்டீன் ஜான்வி, நம்ம குழந்தைக்கு புரோட்டீன் சத்துலாம் வேணும்ல, அதனால தான் கொடுக்குறேன், கல்ப்பா அடிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாமல் அதை குடிக்க போறா. இருந்தாலும் இவ வந்து வெஜிடேரியன் இல்லையா, ரொம்ப வந்து பிடிக்கல போல, வாமிட்டாக வருது. அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் சாதாரணமாகவே சாப்பிட பிடிக்காது, இவன் இந்த மாதிரிலாம் சாப்பிட கொடுத்தா எப்படி அவளால் குடிக்க முடியும், வாமிட் எடுக்கிறா. இருந்தாலும் நீ வாமிட்லாம் எடுக்கக்கூடாது, ஃபுல்லாக குடி, நீ ஃபுல்லாக குடிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அதனால நம்ம ஹீரோயினி வேற வழியே இல்லாமல் மூக்க பிடிச்சிட்டு குடிச்சிடுறா. அப்புறமா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் ஜான்வி, நீ ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். என்ன பண்ண போறான்னு தெரியல. நம்ம ஹீரோயினி முழிச்சிட்டு
வச்சுட்டு இருக்கா. பார்த்தா ஹாலுக்கு பொண்டாட்டியை கண்ணை பொத்தியே அழைச்சிட்டு வரான். என்ன ஆச்சு, என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொண்டாட்டிக்காக ஒரு புது டிவி வாங்கி வச்சிருக்கான் போல. இத்தனை நாளாக இந்த வீட்டில் ஃபோனும் கிடையாது, டிவியும் கிடையாது, பொழுதுபோக்குக்கு எதுவுமே இல்லாத நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒரு டிவி வாங்கி கொடுத்துருக்கான். இதை நினச்சி நம்ம ஹீரோயினி ரொம்பவே சந்தோஷப்படுறா. தேங்க்யூங்க அப்படின்னு சொல்கிறா. சரி ஆன் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ண சொன்னால் ஆன் பண்ண உடனே அனிமல்ஸ் சேனல் தான் வருது. அதை பார்த்துட்டு இப்போ பயந்து போய்ட்றா. சேனலை மாற்றினாலும் சேனல் மாற மாட்டேங்குது. ரிலாக்ஸ் ஜான்வி, எந்த சேனலும் மாறாது, இந்த ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் வரும், இதை தான் நீ டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இதை நீ டெய்லியும் பார்த்தா தான் நம்மளோட குழந்தையும் இந்த அனிமல்ஸ் மாதிரியே ஸ்ட்ராங்காக வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அட பாவி, இதுக்கு நீ வாங்கி கொடுக்காமலே இருந்திருக்கலாமே இந்த டிவியை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரன் வந்து தங்கச்சி கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி நீ நினைக்கிற அளவுக்கு உன்னோட மாமங்காரன் நல்லவன் கிடையாது, அவன் வந்து உன்னோட அக்காவை ரொம்ப கொடுமைப்படுத்துறான், அதுக்கு தகுந்தாப்புல உன் அக்காவும் பொய் சொல்லிட்டு அலையிறா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னா அவன் நம்ப மாட்டேங்கிறா. இங்க பாரு, தேவையில்லாம என்னோட மாமாவை பத்தி தப்பு தப்பா பேசாத, அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும், இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்படி இவன் ஃபோன் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா எதிர்த்தாப்புல அந்த நம்ம ஹீரோயினோட அப்பாவை வந்து திருடன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்கல்ல, அதுல ஒரு ஆள் வந்து அந்த பக்கமா போயிட்டு இருக்கான். ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்க போறான்னு தெரியல. அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் பின்னாடியே போறான். அப்படி போற இவனை போலீஸ்காரனும் நோட்டை விட்டுட்டு தான் இருக்கான். என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வர சொல்றான். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த சஞ்சய்ங்கிற பையன் வந்து அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொன்னா, சரி நீ அவனை க்ளோஸா வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஆஃபீஸ்க்கு போய் பொண்டாட்டியை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினியை. அப்போ பார்த்தா அலாரம் சவுண்டு கேட்குது. உடனே நம்ம ஹீரோயினி அலாரத்தை ஆஃப் பண்ண பார்க்குறா. என்னது திடீர்னு அலாரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு கீழே ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் போல புருஷன். இப்போ மணி 10 ஆகுது, மணி இந்த டைமில் வாக்கிங் போகணும், அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கும் நான் வந்து அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில், அந்த ஒவ்வொரு அலாரத்துக்கு கீழே நான் பேப்பர் எழுதி வச்சிருக்கேன், அதில் உள்ளபடி நீ நடந்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதி வச்சிருக்கான் போல. உடனே நம்ம ஹீரோயினி அந்த பேப்பரை கீழே போட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிடுறான். அதே சமயம் நம்ம ஹீரோயினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, அதனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்காக லட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்லுது, இங்கே பாருமா, நான் வந்து என்னோட பேத்திக்கு துணையாக அவள் கூட போய் இருந்துட்டு வருவா, ஏன்னா அவள் வேற இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, ஸோ அதனால அவள் வந்து வேலை வெட்டிலாம் பார்க்க முடியாது வீட்டில், ஸோ அவளுக்கும் நான் ஹெல்ப்பாக இருந்துக்கிறேனே, ப்ளீஸ்மா நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மாப்பிள்ளையை பற்றி ஏதாவது தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கு பாட்டி, அங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நான் நல்லபடியாக இருந்துட்டு நல்லபடியாக வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இதை பற்றியும் கேட்குறாங்க. இந்த மாதிரி பாட்டி வீட்டுக்கு வந்து தங்கணும்னு ஆசைப்படுறாங்கப்பா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதனால பாட்டியும் கிளம்பிடுது பேத்தி வீட்டுக்கு. அதே சமயம் இப்போ மணி 11 போல் 11 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்குது. அதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு கசாயம் நான் வச்சுருக்கேன், அதை எடுத்து குடி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கான். சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டேபிளில் இருக்கிற கசாயத்தை ஊற்றி குடிக்க போனால் அது கெட்டனாத்தான் அடிக்குது. என்ன கருமத்தை ஊற்றி வச்சுட்டு போனான்னு தெரில. அதையும் நம்ம ஹீரோயினி வேறு வழியே இல்லாமல் குடிக்கிறா. இவனும் கேமராவில் பார்த்துட்டு குட் ஜான்வி, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா வாட்ச்மேன் ஃபோனை கொண்டு வந்து கொடுக்குறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சார் தான் லைனில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவளும் பேசினா, இந்த மாதிரி மணி 12 ஆகுதுமா, இப்போ நீ வந்து தூங்குற டைமு, போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம ஹீரோயினி தூங்குறதுக்கு போயிடுறா. பட்ட பகலில் தூங்க சொன்னால் எப்படி இவளுக்கு தூக்கம் வரும், அதனால தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதே சமயம் ஆஃபீஸில் எல்லாரும் வந்து கங்க்ராச்சுலேஷன் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புது கான்ட்ராக்டும் கிடச்சிருச்சு, அதே சமயம் உங்கள் ஒய்ஃபும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு ஒரு மகாலட்சி வரணும்னு நான் வாழ்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வயசானவர் பேசிகிட்டு இருக்காரு. உடனே இவனுக்கு செம கோவம்ன்றது, கையில் இருக்கிற ஸ்டிக்கை வச்சு மரட்டிக்கிட்டு இருக்கான். என்ன சொன்ன நீ, என்ன சொன்ன, பொண்ணா பிறக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஆமாம் சார் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை பொண்ணு பிறக்கக்கூடாது, எனக்கு பையன் தான் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் உங்களுக்கு பையன் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. பையன் தான் பிறக்கணும், பையன் மட்டும் பிறக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போவே இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி வரான். நம்ம ஹீரோயினி இங்கே தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பார்த்தா அவன் வர சவுண்டு கேட்குது, காரு வந்து ஹார்ன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே இவளும் தூங்குற மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கா. அவன் நேராக வீட்டுக்கு வந்து ரூமில் வந்து கத்திட்டு இருக்கான், ஜான்வின்னு. ஆனால் இவ வந்து தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. உடனே அவள் கிட்ட போய் ஜான்வின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். உடனே அவள் பயந்து போயிடுறா. உண்மையை சொல்லு, நமக்கு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், உண்மையை சொல்லு, பையன் பிறப்பானா பொண்ணு பிறப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், கடவுளுக்கு தாங்க தெரியும் அப்படின்னு சொல்கிறா. என்ன கடவுளுக்கு எப்படி தெரியும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு, நீ சொல்லு, நீ தானே இந்த குழந்தைய சுமக்கிற, அப்போ உனக்கு தெரியாதா, உன் வயிற்றுல கையை வச்சு சொல்லு, நமக்கு பையன் பிறப்பானா பொண்ணு பிறப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இவளும் வேற வழியே இல்லாமல் பையன் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஏன்னா பொண்ணுன்னு சொன்னால் இவன் கோவப்படுவான் போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் சொல்கிறா. உடனே அவனும் சந்தோஷப்படுறான். எனக்கு தெரியும் ஜான்வி, எனக்கு தெரியும், எனக்கு பையன் தான் பிறக்க போகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல, அதனால தான் நான் கேட்டேன். எனக்கு பையன் தாம்மா பிறப்பான், ஏன்னா இந்த விராஜ் டோப்ராயில் ஆம்பளை சிங்கம், அப்படி இருக்கும்போது இந்த சிங்கத்துக்கு பிறந்தது சிங்க குட்டியாக தானே இருக்க முடியும்,
முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை. ஒருவேளை பொண்ணாக பிறந்துட்டா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான் போல அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. ஃபியூச்சர்லேயுமே பொண்ணு தானே பிறக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்பா நம்ம ஹீரோயினியை என்னங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் நம்மளோட அந்த அனதர் சேனல் இருக்குல்ல, ட்ராமா வாய்ஸ் ஓவர் 2.0, அந்த சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஏன்னா அதுலேயுமே டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியெல்லாம் பேசலான்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் கேட்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் நேம் வந்து இப்போ